நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கோம். மிக அற்புதமான ஒரு கட்டிடக்கலையின் ஒரு எடுத்துக்காட்டுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் அதை பார்க்குறது தொங்கும் சங்கிலி. அது இரும்பு சங்கிலி மாதிரி தொங்குதில்ல, அது இரும்பு கிடையாது. முழுவதும் ஒரு கல்லால் எந்த அளவுக்கு அவங்க நேர்த்தியாக அந்த ஒரு கல்லை இரும்பு சங்கிலி போன்ற அமைப்பில் தொங்கும் சங்கிலி. இது 4 பக்கமும் இருக்கும். நம்ம இருக்கிற இந்த மண்டபம் நூற்றுக்கால் மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சோழர் காலத்து ஒரு கட்டிடக்கலைன்னு சொல்கிறாங்க. குலோத்துங்க சோழன், விக்ரம சோழன் சொல்கிறாங்க. அது என்னமோ தெரியல, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சோழர்கள் பெரும்பான்மையாக சிவனுக்காக தான் பெரிய பெரிய கோவில்கள் எடுத்து செய்து, தஞ்சை பெரிய கோவிலாம் நமக்கு தெரியும். இந்த வரதராஜ பெருமாள் கோவில் சோழர் காலத்து கோவில் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசுலாம் வராங்கன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பல்லவர்களுடைய இப்போ கைலாசநாதர் கோவில் இருக்குது இங்கே காஞ்சிபுரத்தில், 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அந்த கைலாசநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய உருவ அமைப்புகள் பெரும்பான்மை யாழி போன்ற அமைப்புகள் இருக்கும். அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கும். இது நூற்றுக்கால் மண்டபம். அப்புறம் இந்த இடத்துல நம்ம இந்த கருவறை, பொதுவான கோவிலுக்கு போனால் நேராக கருவறைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறிப்படும். ஏன்னா பெரிய பெரிய கூட்டம், அதை நின்று போனோமா அப்படின்னு யோசிப்பேன். நிறைய மக்கள் முழுவதும் இறை அருளை, அந்த இறை சிந்தனையிலேயே போகிறவங்க, அவங்களுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது. நமக்கு அந்த ஒரு 50 விழுக்காடு வரலாற்று பார்வை, 50 விழுக்காடு ஆன்மீக பார்வைன்றதுனால ரொம்ப நேரம் ஆனால் நம்ம வந்துடுறதுனால அது என்னமோ தெரியல, இன்றைக்கி வேறு வழி இல்லை. அந்த கூட்டத்தில் நின்று போய் பார்த்துட்டு வந்தேன். நின்ற கோலம், அந்த மக்களுடைய அந்த கோவிந்தான்ற சத்தத்தோட ஒரு ஆன்மீக ஒரு 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 தருணமாக இருந்துச்சு. அதை நான் முழுவதும் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் மக்கள் கூட்டம் இங்கே இது விசேஷ நாள் கூட கிடையாது. பெரும்பான்மை தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தான் இங்கே அதிகமாக வராங்க. ஒருவேளை பூர்வீகமான, அதாவது 7 தலைமுறை 8 தலைமுறை வழி வழி அந்த குலதெய்வம் கூட சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வழி வழியாக வணங்கும் முறை. ஒருவேளை அதுபோல் தெலுங்கு மக்களுக்கு இந்த வரதராஜ பெருமாள் கோவிலுக்கும் ஏதாவது வழி வழி தொடர்பு கட்டாயம் இருந்து தானே ஆகணும். எல்லாம் திராவிட குடும்பம் தானே, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாமே. அதுபோல் பல்வேறு மக்கள் இங்கே வணங்குவதை பார்க்க முடியுது. இதில் சிறப்பே இந்த கட்டிடக்கலை தான். அது நீங்கள் பாருங்கள், இந்த தொங்கும் சங்கிலியை பார்க்குறீங்க. முழுவதும் ஒரு கல்லால் அவங்க ஒரு இரும்பு மாதிரி அவங்க அற்புதமாக செஞ்ச அந்த நுட்பத்தை நம்ம பாராட்டலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வீரன் குதிரையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. அப்புறம் உங்களுக்கு இது காட்டுறேன் பாருங்கள். இவர் ஒரு வீரன் குதிரையில் இருக்கிறாங்க. இது குதிரையா யாழியா? இது யாழி. ஆமாம், இது யாழி, அது குதிரை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமைப்பு தெரியுதுல்ல, இது நீங்கள் கண்ணை மூடி இதை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கடினமான நூல். அந்த நூல்ன்றத கடினமான கயிறு, ஒரு கடினமான கயிறு. இந்த மாடு குதிரைகளுக்கெல்லாம் அவங்க இழுத்து பிடிக்கிறதுக்கு வாட்டமாக போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் பண்ணியிருக்காங்க. இதுதான் நூற்றுக்கால் மண்டபம். தெரியுதுங்களா? இருங்க வரேன். வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய நூற்றுக்கால் மண்டபம் பார்த்துக்கோங்க. இது இந்த பக்கம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். நூற்றுக்கால் மண்டபத்துக்கு மேலே அப்படி வந்தீங்கன்னா, மேலே ஏறலாமா என்னன்னு தெரியல. நான் யாரும் இல்லை, ஏறிடலாமா வேணாம், வேறு யாரும் நம்ம மேலே தான் கொஞ்சம் கூட ஒரு புனித தலத்து மேலே நின்றுட்டே நேரம் சண்டைக்கு வந்துட போகிறாங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தால் ஏறிட்டாங்கன்னா ஒன்றும் பெருசு இல்லை. நம்ம தெரியல, இதில் மேலே நிற்கலாமா என்னன்னு தெரியல. பார்த்தீங்களா, இங்கே என்ன இருக்குது? அடேங்கப்பா, என்ன பாம்பனையா மக்கள்? இது என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நாமம் போட்ட ஒரு விலங்குதுன்னா ஆமையா, கால் வச்சுருக்குறாங்க. ஆமை மாதிரி தான் இருக்குது. பாம்பாக இருந்தால் நமக்கு தெரியணும். சரி, ஓகே, அது என்னென்னு பாருங்கள். இது தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள். இந்த நூற்றுக்கால் மண்டபத்தின் நடுவில் இருக்கக்கூடிய
இந்த ஒரு தேர் மாதிரி ஒரு செய்தி இருக்குது. தேர் மாதிரி ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. அது என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்புறம் இங்கே இதில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் பாருங்கள், வரிசையாக நூற்றுக்கால் மண்டபத்தில் அதிகமான குதிரைகள் மீது வீரர்கள் இருக்கக்கூடிய காட்சி. இதில் யாழி இந்த ஓரக்கையில் இருக்குது. யாழி குறைவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. பெரும்பான்மை குதிரைகள் தான் இருக்குது. மக்களே, வரதராஜ பெருமாள் கோவில் நூற்றுக்கால் மண்டபம் ரொம்ப நேர்த்தியானது. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 4 பக்கமும் அந்த சங்கிலி போன்ற இரும்பு சங்கிலி மாதிரியான கல்லால் செய்யப்பட்ட சங்கிலி அமைப்பை நம்ம ஒரு மூலையில் பார்த்தா இது இன்னொரு அடுத்த பக்கம். இது முழுமையாக இருக்குது பாருங்கள். இது இந்த ஃபினிஷிங் கடைசி வரை இருக்குது. இந்த ஒரு சில மக்கள் என்ன பண்ணிவிடுவாங்க, ஆர்வத்தில் இது சங்கிலி மாதிரி இது நம்ம இப்படி தட்டி பார்க்கலாம் அப்படின்னு ஆள் இல்லாதப்போ எதனா பண்ணுறாங்களான்னு தெரியல. ஒரு சிலது சேதம் அடைஞ்சிருக்கு. இது இந்த பக்கம் நல்லா காட்சியாக இருக்குது. அப்புறம் இந்த இதுதான் கோவிலினுடைய காஞ்சிபுரத்தில், அதாவது ஒரு சில நம்ம இன்டர்நேஷ்னல் நண்பர்கள்லாம் இருக்காங்க. இது எக்ஸாக்டாக இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம்ன்ற இடத்துல கடல் மட்டத்திலேருந்து ஒரு 120 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. குலோத்துங்க சோழன், விக்ரம சோழன் ஆட்சி காலத்தில் விரிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு கையில் போது தமிழர் கட்டிடக்கலையில் கோவில் கட்டிடக்கலைகள் தான் மிக அதிகமாக கிடைக்கிறது. அரண்மனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை நாயக்கர் மஹால் கிடைக்குது. மதுரை நாயக்கர் மஹால் கட்டிட அமைப்பை பயன்படுத்தி தான் பிரசிடென்சி காலேஜியுடைய ஸ்டைல் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த பாருங்கள், ஏதோ ஒரு காதலர்கள் மாதிரி ஒரு புடைப்பு சிற்பம் இது. ரைட், நல்லதாக தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சில வீரர்களுடைய மீசை வித்தியாசமாக இருக்குது. அது உங்களுக்கு இதெல்லாம் காட்ட முடியுதா? பார்க்கலாம். அது வெளிப்படையாக நம்மளுக்கு இந்த மாமல்லபுரத்தில் கிருஷ்ண மண்டபத்தில் பார்க்க முடிஞ்சது. இந்த நூற்றுக்கால் மண்டபத்தில் அந்த மாதிரி வித்தியாசமான மீசை அமைப்புள்ள வீரர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்கலாம். இது தொந்தியுடைய ஒரு வைணவ அடியார் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்களா. கையில் புல்லாங்குழல் மாதிரி இது நல்லா ஒரு தொப்பை இருக்கிற மாதிரி உருவமைப்பு. நாமம்லாம் போட்டிருக்காங்க. இங்கே அந்த மாதிரியான மீசை அமைப்பு இதில் தெரியுது. ஆனால் எனக்கு தெரியுது, உங்களுக்கு கேமராவில் அந்தளவுக்கு தெரியாது. பொதுவாக வீரர்கள் அப்படியே மீசை கம்பீரமாக வச்சுட்ருக்கிற காட்சியை பார்க்க முடியுது. வந்தார் பாருங்கள், இவருடைய மீசையை பாருங்கள் மக்களை, தெரியுதுங்களா? அப்படின்னா 10ஆம் நூற்றாண்டு அளவில் வீரர்கள் மீசைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்கன்னு இந்த சிற்பங்களின் வழியாக நமக்கு தெரியுது. நீங்கள் பார்த்துங்க அந்த மீசையை. என்னுடைய உயரத்துக்கு கை வச்சு காட்டுறோம் மீசை, தெரியுதுங்களா? அப்போது பெரும்பான்மை சில இந்த சிப்பாய் கழக பொருள், இந்த வேலூர் சிப்பாய் கழகம் மிக முக்கியமான காரணங்களில் கலாச்சார ரீதியாக அந்த வீரர்களை மீசை வைக்கக்கூடாது இந்த மாதிரி, அதுவும் ஒரு காரணம். இந்த மாதிரி சொன்னதுனால இந்தியாவில் மக்கள் அந்த வீரர்கள் என்னுடைய கலாச்சாரம் மீசை வைக்கிறது, அதை நீ மீசை எடுக்கணும்னு சொல்கிறேன்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஒருங்கு திரண்டு சுதந்திர போராட்டத்திற்கு மீசையும் ஒரு காரணமா அப்படின்னா 10ஆம் நூற்றாண்டில் பாருங்கள், மீசையை ஒரு வீரர் குதிரை மேலே என்ன கம்பீரமாக இந்த மாதிரி மீசை அமைப்புகள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே தனியாக அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவரும் ஒரு மீசை வச்சுருக்காரு, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த மீசை தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி மேல் நோக்கி இருக்குது, நம்ம புலிகேசி வடிவில் ஸ்டைல் மாதிரி. மக்களே, இது உங்களுக்கு தெரியும். இந்த குளம் பற்றி நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் வாங்க. உங்களுக்கு ரொம்ப வேகமாக ஓடுறேன் நான். எங்கே படி இறங்கலாமா? இல்லை, நான் இங்கேருந்து இந்த ஓரத்துலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். அத்திவரதர் எழுந்தருளியுள்ள அனந்த சரஸ்திருக்குளம். இந்த 40 வருஷத்துக்கு ஒரு முறை அத்திவரதர் அப்படின்ற ஒரு பெருமாள் அத்தி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு உருவ சிலையானது
இந்த குளத்துக்கு அடியில் ஒரு பெட்டியில் அவங்க வச்சு பராமரிக்கிறாங்க. 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அதை வெளியே எடுப்பாங்க. இது இப்போது நம்மளுக்கு இந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அத்திவரதர் காஞ்சிபுரத்தில் பார்வைக்காக எடுத்து வைக்கப்பட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் வந்து பார்த்த செய்தி உங்களுக்கு தெரியும். மிக அமைதியாக அந்த சிலையானது இந்த குளத்துக்கு அடியில் இருக்குது. அது வெளியே வந்தால் மறுபடி காஞ்சிபுரத்தில் டிராஃபிக் பிரச்சனை வரும். குதிரைகள்லாம் அங்கே இருக்குது. மக்களே, உங்களுக்கு போதுமான இந்த கோவில் கட்டிடக்கலையினுடைய தோற்றம், கருவறை உள்ள நம்மளால் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியாது. அது அவங்களுடைய வழிபாட்டுக்கு எதிரானது. நம்ம அதை பண்ணக்கூடாது. அதனால் இந்த நூற்றுக்கால் மண்டபத்திலிருந்து ஒரு சில செய்திகளை பார்த்தோம். தமிழர் கட்டிடக்கலையில் கோவில் கட்டிடக்கலை மிக முக்கியமானது. அது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலாக இருந்தாலும், வரதராஜ பெருமாள் கோயிலாக இருந்தாலும், தஞ்சை பெரிய கோயிலாக இருந்தாலும், இதெல்லாம் நமக்கு கட்டிடக்கலைக்கு நம்மளுக்கு ரெஃபரன்ஸுக்கு ஒரு என்ன சொல்கிறது, வெளியிலேருந்து புறச்சான்றாக நமக்கு கிடைக்குது. அகச்சான்றுனா நமக்கு இலக்கியங்கள் தான். இப்போது பூம்புகாரில் துறைமுகம், அவங்க பூம்புகார்லேருந்து அந்த கடல்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் உள்ளே போய் அங்கே ஒரு துறைமுகம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அது வந்தால் நமக்கும் இன்னும் ஒரு அழுத்தமான ஒரு பெருமை நமக்கு. நம்ம தமிழர்களாகிய கட்டிடக்கலையில் துறைமுகம்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படின்ற ஒரு செய்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரண்மனைனா உங்களுக்கு தெரியும், மதுரை நாயக்கர் மஹால். அந்த கட்டிடக்கலைக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் வந்து செங்கல், கிளிஞ்சல், முட்டை, கடுக்காய், இதை கூழாக்கி அது சுண்ணாம்பு லேயராக பயன்படுத்தி ஃபினிஷிங் அந்த பசையை அந்த தூண்களில் தடவி அதுக்கு ஓரளவுக்கு காய்ந்த நிலையில் இருக்கும்போது துணியை ஒரு ஒத்தரம் மாதிரி தட்டி ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது பார்ப்பதற்கு பளிங்கு கல் போல் இருந்திருக்கு. அந்த கட்டிட அமைப்பை மாதிரியாக வைத்து தான் பிரசிடென்சி காலேஜ் கட்டப்பட்டது. இது வரலாறு. நீங்கள் பிரசிடென்சி காலேஜ் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்கர் மஹால் ஸ்டைலில் இருக்கும். அப்போது அந்த அயல் நாட்டவர்கள் இவர் மீசையை பாருங்க, தெரியுதா? அயல் நாட்டவர்கள் இந்தோ சாரசனி கட்டிட அமைப்பு அப்படின்னு சொன்னால், அயல் நாட்டவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாம், இந்து, அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி, இந்த கட்டிடக்கலைகளை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு கட்டினது தான் இந்தோ சாராசானிக்கு ஆர்கிடெக்ட் ஐடியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை நாயக்கர் மஹால் தான் மாடல் பல கட்டிடக்கலைக்கு. அது நம்ம டெல்லியிலையும் இருக்குது. பெரிய பெரிய கட்டிடங்கள் வந்து மிக முக்கியமான ஆட்சியாளர்கள் கூடுமிடம். அது டக்குன்னு பேர் ஞாபகத்துக்கு வரல டெல்லியில். அது நீங்கள் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த பிரசிடென்சி காலேஜ் வந்து மதுரை நாயக்கர் மஹாலுடைய மாடல் தான். இது போன்ற நம்ம அண்மையில் பார்க்கக்கூடிய கட்டிடங்களுக்கு ஒரு மாடலாக 350 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கட்டிடம் ரெஃபரன்ஸாக வெள்ளைக்காரங்களுக்கே பயன்படுதுன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? வெள்ளைக்காரன் கட்டினான் பற்றியா, அவன் என்ன மாதிரியான ஐடியாலஜியில் அப்படின்னு சொல்கிறத விட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸை வச்சு அவன் இன்னும் மெருகேற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம மனசில் நினச்சிக்கணும். அதனால தானே இப்போ முல்லை பெரியார் டேம் ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு பேசினா கூட கரிகாலன் கட்டிய கல்லணை வந்து அது ஒரு ரெஃபரன்ஸாக தான் அயல்நாட்டவர்களுக்கு இருந்திருக்கணும். அப்போது நீங்கள் இப்போ பார்க்குற சோனி, பிபிசி, டிஸ்கவரி சேனலில் வர எல்லா ப்ரோக்ராமும் ஜங்கிள் லைஃப் எல்லாமே நம்ம ஏன்ஷியன் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை தான் அப்படின்னு பார்த்தா என்ன செய்தி வருது? இப்போ மீடியாவில் பார்க்குற செய்தியாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த கட்டிட அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அயல்நாட்டவர்களுக்கு ரெஃபரன்ஸாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு வரதராஜ பெருமாள் கோவிலிருந்து நூற்றுக்கால் மண்டபத்திலிருந்து இந்த பதிவை உங்களுக்காக நம்ம ஒரு வணக்கத்தை போட்டு முடிச்சுக்கலாமா? நன்றி, வணக்கம்.